என்ன அப்போ இது? அப்பாதான் வந்து டோர் தரப்பாருன்னு நான் நினைச்சேன். ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? எவ்வளவு நேரம் உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு லேட் ஆயிடுச்சுன்னு தான் கால் பண்ணேன். சரி, அப்பா எங்க? இப்பதான் கிளம்புனாரு. லாரன்ஸ் அங்கிள் வீட்ல இருப்பாரு. சின்ன சின்னதா போல, அப்பதான் அடுப்புல வைக்க முடியும். ஓகே அங்கிள். ஹாய் ஹனி. ஹாய் டார்லிங். ஹாய். இன்னும் இதை முடிக்கலையா? இதை முடிச்சிட்டு டேங்க் க்ளீன் அப்போ பண்ணு. அதை செய்யட்டுமா? இது கொஞ்சம் போர் அடிக்குது. போர் அடிச்சாலும் பரவாயில்ல, இதை முடி. ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிட்டோம், அப்புறம் டேங்க் கிளீன் பண்ணு. இட்ஸ் அப் டு யூ. பின்னாடி இருக்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வர இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வண்டியை கழுவிடு என்ன? டேய் முதல்ல இதை முடிடா. அங்கிள் இன்னும் இவனை விடலையா? இவன் விளக்குல இருந்து வந்த பூத மாதிரி என்ன வேலை வேணாலும் வாங்கலாம், இல்லைன்னா ஜெயில் தானே. ஆமாம், கேஸ் விலை வேற ஏறிடுச்சு. அப்பா இங்க வந்தாரா அங்கிள்? வந்தாரு, ஆனா ஒன்றும் பேசல. அந்த மாதவன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, அங்கதான் இருப்பாரு. சரி. நல்லா பண்றியே. இந்த கோணாலியனா அப்பா அப்போ அம்மாடி, இந்த வண்டி ரிப்பேர் பண்ண தான் நீங்க துபாயில இருந்து வந்தீங்களா? நம்ம சார் இருக்காரு, அப்பாவோட பழைய ஒர்க் ஷாப்ல கிளைண்டா இருந்தவர். 4-5 மாசமா இந்த வண்டி ஓடாமையே இருக்கு. அப்பாவை கூப்பிட வந்தியா? எடுத்துக்கோ. நீயும் குடிக்கிறியாமா? வேண்டாம், தேங்க்யூ. என் பொண்ணுக்கு இது போதும். இல்ல நீங்க குடிங்க. அட குடிமா. எனக்கு இது வேண்டாம். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இது புடிமா. இப்போ ஓகேங்களா? நீ தொட்டா இவன் சரியாயிடுவான்னு எனக்கு தெரியும். வேற மெக்கானிக்க வர வச்சா காசு கொடுக்கணும்ல. அப்ப நான் கிளம்புறேன் சார். போயிட்டு பாய். வாமா. நீ இன்னைக்கு குளிக்கலையா? அட கடவுளே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் இங்க இருக்கு. இன்னைக்கு முதல் நாள்ல, அதனாலதான். தினமும் இதை எதிர்பார்க்காதீங்க. என்னாச்சு? அது திடீர்னு எனக்கு குபூஸ் ஞாபகம் வந்துருச்சு. குபூஸை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னா அது நம்ம சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். நாளையில இருந்து நாம குபூஸும் தயிருமே சாப்பிடலாம். ஏண்டி, நீ செய்யற இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் மனசுல கற்பனை பண்ணிட்டு தானே நான் டெய்லி அங்க குபூஸை கஷ்டப்பட்டு கடிச்சு மென்னுகிட்டு இருந்தேன். ஏய் அப்போ, சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது, டைஜஷனை பாதிக்கும். ஒன்று சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு குடிக்கணும். தண்ணியை அப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. ஆமாப்பா. இந்த கஞ்சி சூப்லாம் குடிக்கிறவங்களுக்கு அந்த லிக்விட் ப்ராப்ளம் இருக்காதா? அது கஞ்சி சூப்பு, இது சாதம்ல. அதான் அதுல இருக்கிற வித்தியாசம். இப்ப புரியுதுல? புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதாமா? நல்லா புரிஞ்சுது. ஏய், என்ன நீ இவ்வளோ சாதம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? அப்போ ஒவ்வொரு அரிசியிலையும் அதை சாப்பிட்றவங்களோட பேர் எழுதி வச்சிருக்காங்கன்னு வாங்க. சாப்பாட்டை மதிக்கணும். சாரிப்பா, இனிமே கவனமா இருக்கிறேன். குட். பிஜி நந்தகுமார். இதுல அப்பாவோட பேர் தானே எழுதியிருக்கு. பிரில்லியன்ட். டிஷ்யூ இல்லையா ஜூலி? இனி டிஷ்யூஸ் குபூஸ் எல்லாம் மறந்துடுங்க. இங்க ஒரு குட்டி மோகினி சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பாவுக்கு அம்மா மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு அவளுக்கும் தெரியட்டும். இங்க ஒரே கொசு தொல்லையா இருக்குல்ல? துபாயில ஒரு கொசு இருக்காது. துபாய் கொசு தான் இங்க வந்துருச்சு. இங்க இப்படி உட்காரும் போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அப்படியே நிம்மதியா உட்காந்து இந்த ஸ்வீட்டையும் சாப்பிடுங்க. பாயசம்
நம்ம அப்புவுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. ஹெல்த்தி மைண்ட் இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க. ஹெல்த்தி மைண்டெல்லாம் சொல்ல வேண்டாம். சில சமயம் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு அடி கொடுக்கணும் போல தோணும். தனியாக இருந்து ஒரு வயசு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவளை ஹேண்டில் பண்ணணும்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும். அதை விட்டுட்டு ஹெட் மாஸ்டராக இருந்தோன்னா பசங்க கை மீறி போயிடுவாங்க. எப்படியோ இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்துட்டல்ல, அவளோட விளையாட்டுத்தனத்தையோ குறும்புத்தனத்தையோ பார்க்குற பாக்கியம் எனக்கு தான் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கான சான்ஸ் அவ நிறைய உங்களுக்கு தருவா. இன்னும் காலம் இருக்குல்ல. பெட்டி படுக்க எடுத்துட்டு நீங்க ஊருக்கு வந்துட்டீங்க. என்ன பிளான்? என்ன பண்ண போறீங்க? அதை நினச்சி நீ டென்ஷன் ஆக வேண்டாம். இவ்வளோ நாளாக நீ கௌரவமாக தானே வாழ்ந்திருக்க, இனிமேலும் அப்படி தான் வாழ்வேன். இது வரைக்கும் கிடச்சிருக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ரொஃபஷனலிசமும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பிளானை போட்டுட்டு தான் நான் அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்திருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாம். 10-15 வருஷமாக வாழ முடியாமல் தள்ளி வச்ச ஒரு வாழ்க்கையை இப்போ தான் நாம் ஆரம்பிக்க போகிறோம். தனியா தூங்க பயமா இருக்கா? வா. பாத்தீங்களா உங்க பிரைட் அண்ட் பிரில்லியன்ட் கேர்ள். படு. வாழ்க்கையை நம்ம நாளிலிருந்து ஆரம்பிக்கலாம்.